ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நல்ல டேஸ்டியானதும் சாஃப்டானதும் ஒரு நல்லொரு புட்டிங் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இது நமக்கு ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணி எடுக்கலாம். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 2 கப்பு கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இது 2-3 வாட்டி நான் நல்லதாக அரித்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கப்பு கண்டென்ஸ்டு மில்க்கு நான் வீட்டில் ரெடி பண்ணது தான். இனி இதிலேக்கு இது ஆப்ஷனல் கண்டென்ஸ் மில்க். இதில்னா கூட நமக்கு இது ரெடி பண்ணி எடுக்கலாம். அப்புறம் தேவையான சுகர் போடணும். அது நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 8 கிராம் சைனா கிராஸ் எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சைனா கிராஸ் மெல்ட் ஆக்கணும். அதுக்காக நான் ஒரு 1/4 கப்பு தண்ணி சூடாகிறதுக்கு வச்சுருக்கேன். இதிலேக்கு இந்த சைனா கிராஸ் போட்டு நன்னாயிட்டு மிக்ஸ் பண்ணி இது மெல்ட் பண்ணி எடுக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த டைமில் அடுத்த ஸ்டவ்வில் நமக்கு இந்த கோகனட் மில்க் சூட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே டைமு பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சைனா கிராஸு மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சிடுச்சின்னா அது அப்படியே கட்டை ஆகிடும். அதனால் அது ரெண்டும் ஒரே டைமில் பண்ணிடுச்சின்னா அதுதான் நல்லது. இப்போ நான் இந்த ஸ்டவ்வில் கோகனட் மில்க்கு ஒரு பேன்லேக்கு ஊற்றி ஜஸ்ட் சூடு பண்ணுறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேமிலே வச்சுக்கோங்க. இப்போ நான் இதிலேக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா கண்டென்ஸ் மில்க்கு கூட சேர்த்து கொடுக்கலாம். கண்டென்ஸ் மில்க் ஆப்ஷனல். நீங்கள் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இந்த கோகனட் மில்க்கும் சுகரும் மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போது கண்டென்ஸ் மில்கில் நான் சேர்த்ததுனால இதில் கொஞ்சம் சுகர் இருக்கும். அதனால் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் மட்டும் தான் போடுறேன். நீங்கள் கண்டென்ஸ் மில்க்கு ஆட் பண்ணல அப்படின்னா சுகர் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இதுவும் நல்லா தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போது அந்த ஸ்டவ்வில் சைனா கிராஸு நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்குது. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அது கூட இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இனி இந்த சைனா கிராஸ் இதிலேக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொதிக்கக்கூடாது. ஒரு லைட்டாக ஹீட் ஆனால் போதும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி இது ஒரு மோல்டிலேக்கு மாற்றி ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலேக்கு நான் இது புட்டிங் கிளாஸ் புட்டிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போது இந்த மில்க்கு இதிலேக்கு சேர்த்து கொடுக்குறேன். அப்புறம் கொஞ்சம் நான் ஒரு பவுல்லேக்கு கூட சேர்க்குறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன்னா இந்த கிளாஸ் புட்டிங் பீசஸ்ஸு கொஞ்சம் இதிலேக்கு சேர்த்து இதை செட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது இந்த கிளாஸ் புட்டிங்கும் கூட சேர்த்து அந்த பீசஸ்ஸு கிடைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த கிளாஸ் புட்டிங் சேர்த்து கொடுக்குறேன். இப்போ இது ஒரு 1 ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தான் பாருங்கள் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இதிலும் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த கிளாஸ் புட்டிங் சின்ன சின்ன பீஸாக போடுனதுனால நம்மளுக்கு கடிக்கும்போது அந்த ஒரு டேஸ்ட்டு கூட நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த பவுலில் நான் கிளாஸ் புட்டிங் பீசஸ் போடல. அப்படியும் செஞ்சு எடுக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா எம்மையாக வந்திருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் இது எப்படி அன்மோல்ட் பண்ணுறதுன்னா ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள். இப்போ நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.